ஏலகிரி மலை தமிழ்நாட்டின் திருப்பத்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு மலைவாழிடம். இங்கு சமீபத்தில் 5000 ஆண்டுகள் பழமையான இரும்புக்கால மக்களின் பாறை ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இடம் மற்றும் கண்டுபிடிப்பு: ஏலகிரி மலையின் மங்களம் கிராமத்தில் இருந்து கீழ்ப்புறமாகவும் 1 ரெட்டியூரில் இருந்து மேல்புறமாகவும் அமைந்துள்ள ஒரு இயற்கையான மலைக்குகையில் இந்த ஓவியங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. திருப்பத்தூர் தூய நெஞ்சக்கல்லூரி தமிழ்துறை பேராசிரியரும் தொல்லியல் மற்றும் வரலாற்றியல் ஆய்வாளருமான முனைவர் பிரபு தலைமையில் திருப்பத்தூர் மாவட்ட தொன்மை பாதுகாப்பு மையம் இந்த ஆய்வை மேற்கொண்டுள்ளது. உள்ளூர் மக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் மாவட்ட வனத்துறை அலுவலர்களின் உதவியோடு இந்த கள ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது. ஓவியங்களின் சிறப்புகள்: காலம்: இந்த பாறை ஓவியங்கள் சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இரும்பு காலத்தைச் சேர்ந்தவை என கருதப்படுகிறது. அளவு: இந்த குகை 50 நபர்களுக்கு மேல் தங்கும் அளவிற்கு விசாலமாக உள்ளது. ஓவியங்களின் தொகுப்பு: குகையின் முகப்பில் 3 தொகுதிகளாக இந்த ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன. மொத்தம் 80க்கும் மேற்பட்ட மனித உருவங்கள் இவற்றில் காணப்படுகின்றன. வேட்டை மற்றும் போர்: விலங்குகளின் மேல் அமர்ந்து ஆயுதங்களுடன் போரிடும் மனித உருவங்கள், சண்டையிடும் மனித உருவங்கள் அருகே கொம்புகளை உடைய அழகிய மான் கூட்டங்கள் குட்டிகளோடு மேய்வது போலவும் சித்தரிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு தொகுதியில் போரின் வெற்றியை கொண்டாடும் வகையில் குழந்தைகளோடு நடனமாடும் மனிதர்களும் வரையப்பட்டுள்ளன. இனக்குழு தலைவர்களுக்கான மனித உருவங்கள் பிரத்யேகமாக தலைகளில் அலங்கரிக்கப்பட்ட வேலைப்பாடுகளுடன் காட்டப்பட்டுள்ளன. பல்லக்கில் அமர்ந்த ஒரு மனிதனை மற்றவர்கள் தூக்கிச் செல்வது போலவும் ஓவியம் வரையப்பட்டுள்ளது. வரலாற்று முக்கியத்துவம்: இந்த ஓவிய தொகுதிகள் அனைத்தும் விலங்குகளை வேட்டையாடுவதில் ஏற்பட்ட சண்டையாகவும் அதில் வெற்றி பெற்றவர்களது கொண்டாட்ட நிகழ்வாகவும் இனக்குழு தலைவனை வழக்கில் சுமந்து செல்வது போலவும் வரையப்பட்டுள்ளன. மனித உருவங்களின் கரங்களில் ஆயுதங்கள் காட்டப்படுவதால் இவை இரும்பு காலகட்டத்தைச் சேர்ந்த பண்பாடாக இருப்பதற்கு வாய்ப்புள்ளது. ஒன்றுபட்ட வேலூர் மற்றும் வடமேற்கு தமிழகத்தில் இதுவரை கண்டறியப்படாத மிகப்பெரிய பாறை ஓவிய தொகுதியாக இது அமைந்திருப்பது வரலாற்று ஆய்வாளர்களிடையே மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அரிய பாறை ஓவியங்களை வழிபாட்டுக்காக குகைக்கு செல்லும் மக்கள் சிதைப்பது வேதனை அளிப்பதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இவற்றை பாதுகாக்க வேண்டிய அவசியம் உள்ளது. இந்த ஓவியங்கள் ஏலகிரி மலையின் பழமையான வரலாற்றையும் அப்பகுதியில் வாழ்ந்த மக்களின் வாழ்க்கை முறையையும் பண்பாட்டையும் அறிந்து கொள்ள மிகவும் பயனுள்ள ஆதாரங்களாக விளங்குகின்றன.